கட் அவுட் மட்டும் வைத்து நடித்துக் கொண்டு இருந்தவர்கள் இன்று கெட் அவுட் என்று சொல்கிறார்கள் என விஜய் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட் அவுட் மட்டும் வைத்து நடித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று கெட் அவுட் என்று சொல்வதாக தெரிவித்தார். மேலும் அரசியலில் முக்கியத்துவம் பெறவில்லை எனில் அவர் தானாகவே நடிக்க போய்விடுவார் எனவும் விஜய் குறித்து தமிழிசை விமர்சனம் செய்துள்ளார். கட் அவுட் வைத்துக் கொண்டு நடித்து மட்டுமே இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு கெட் அவுட்னு சொல்றாங்க. என்னன்னு ஒரு திமுக கெட் அவுட்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அவர் கெட் அவுட்னு சொன்னா திமுகவை சொல்லலாம். பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது, மத்தியில் ஆட்சி செய்கிறது. இவர் எப்படி கெட் அவுட்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைக்கு விஜய் கெட் அவுட்னு சொல்றது திமுகவை தான். கட் அவுட் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் என்று கெட் அவுட் என்று சொல்கிறது. மக்கள் அவர்களை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்துமே வைத்துக் கொள்ளுங்கள், கெட் அவுட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம் என்று அவர் சீக்கிரம் நடிக்க போய் விடுவார். கவலைப்படாதுங்க. ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார். அரசியல் முக்கியத்துவம் வரப்போறது இல்லை. ஆனால் கட் அவுட்டுக்கு போயிடுவார், கெட் அவுட்டுக்கு வரமாட்டார். அவ்வளவுதான். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.